நண்பர்கள் அனைவருக்கும் இது உங்கள் ராஜமால் எலக்ட்ரானிக்ஸ் முத்தியாபுரம் தூத்துக்குடி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர் செஞ்சுருக்கோம் டெய்லர் கடைக்காக. அந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரண்டில் அகர்லிக் பேனல் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டாப்பில் கிளாஸியாகவும் கீழே மேட்டாகவும் வர்ற மாதிரி போட்டிருக்கோம். ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ, சப்பு, பேஸு, ட்ரிபிள், லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், யூஎஸ்பி போர்டு இங்கேயும் ஆடியோ ஜேக்கு தனியாகவும் வச்சு நம்ம இதில் மாட்டியிருக்கிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட பேக் வியூ அண்டு உள்ளே எந்த மாதிரி மெட்டீரியல் வச்சு செஞ்சுருக்கோங்கிறத இப்போ பார்ப்போம். ஆம்ப்ளிஃபையரோட பேக் வியூ, ஒரு ஃபியூஸு, ஸ்பீக்கர் டெர்மினல், ஃபேனு, ஸ்டீரியோ இன்புட், இந்த மூணுமே ஒரே லைன் தான். ஆண்டனாவுக்கு ஒரு டிசி ஜாக் போட்டிருக்கோம். ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் என்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஆம்ப்ளிஃபையர் இன்டீரியர் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் பவரில் 5 ஆம்பியர் 28/028 12 1 ஆம்பியர் 0 1 ஆம்பியர் இதில் வரும். பவர் சப்ளை 5050 வோல்ட் கெல்டான் ஃபில்டரும் 6 ஆம்பியர் டயோடு 4 போட்டிருக்கோம். 12 யூஸ் பண்ணியிருக்கோம். 0 ஃபேனுக்கும் லைட்டுக்காக மட்டும் இதில் போர்டில் 2 டாப்பிக்கு, இதில் ஒரு டாப்பிக்கும் போட்டிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா சங்கர் ஆடியோவோட ஒரு எஸ்டிகே மாடல் 3 ஆம்ப்ளிஃபையர் போட்டிருக்கோம். 5200 4 யூஸ் பண்ணது. சப்பு ஃப்ரீ, சக்தியோட சப்பு ஃப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீரியோவுக்கு பார்த்தீங்கன்னா 4392 ஒரு 2 சேனல் 2 10 யூஸ் பண்ணுறாங்க. இது 28 வோல்ட்டுக்கு இந்த போர்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதில் ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வர்ற கெப்பாசிட்டர் மட்டும் 1025 எடுத்துகிட்டு 1035 போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வோல்ட்டுக்கு ஒரு 2 சேனல் கெய்னர் போர்டு, அதாவது அவங்க யூஎஸ்பி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் யூஎஸ்பி போர்டிலேருந்து ஒரு 2 சேனல் கெய்னர் போர்டு போட்டு யூஸ் பண்ணுறோம். எப்போ யூஎஸ்பி போர்டு போட்டாலும் ஒரு 2 சேனல் கெய்னர் யூஸ் பண்ணி போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். கிளாரிட்டியாக இருக்கும், சவுண்டு ரொம்ப லோவாக இருக்கும். கெய்னர் போர்டு போடலைன்னா, போட்டால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும். பேஸ்டபுள் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்டபுள் போர்டு இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் வந்திருக்கிற கிறிஸ்டல் பேஸ்டபுள் போர்டு இதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரிபிள் நல்லாவே இருக்குது, பேஸ் நார்மலாக இருக்குது, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் பேஸ் நல்லாயிருக்கும். இந்த போர்டு எதுக்காக யூஸ் பண்ணோன்னா அவங்க கடைக்கு யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சில பேஸ்டபுள் போர்டிலலாம் அப்புறம் ப்ரொலாஜிக் போர்டில் இந்த சான் அந்த மாதிரி போர்டு, இந்த மாதிரி போர்டில் லெஃப்ட் ரைட்டில் மட்டும் ஒரு எக்கோ மாதிரி. இந்த ஜப்பான் ஐசி இதில் வந்து C1891 இந்த ஐசியில் இருந்து நம்ம பேஸ்டபுள் இல்லாமல் இதில் நார்மலாக லெஃப்ட் ரைட் அவுட்புட் வரும்போது அதுலேயே ஒரு மாதிரி எக்கோ கலந்த மாதிரி வாய்ஸ் வரும். அது கேட்குறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். நானும் நம்ம கடையில் இந்த மாதிரி நிறைய ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு வச்சுருக்கேன். முன்னாடி அது மாதிரி சான் ப்ரொலாஜிக் போர்டு SSDX2 அப்படின்ற அந்த மாடல் ப்ரொலாஜிக் போர்டுலேயும் இந்த ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் ரைட்டுக்கு எக்கோ மாதிரி வரும், அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு கடையில் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது போட்டிருக்கோம். அதாவது அதே மெத்தடு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சுவிட்சிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டில் பேஸ்டபுள் எடுத்தது போக சுவிட்சின்னு ஒரு ஆப்ஷன் 2 லெக்கு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து சோல்ட்ரிங் பண்ணி இந்த சுவிட்சில் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஆன் பண்ணும்போது அதாவது அந்த லெஃப்ட் ரைட்டில் அந்த 1891 ஐசியில் வர்ற மாதிரி இதில் ஒரு எக்கோ அவுட்புட்டில் வருது. கேட்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாங்ஸ் மட்டும் மூவியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெய்லர் ஷாப்பு, காலையில் போட்டாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ஓடும். மைல்டாக சவுண்ட் வச்சு கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த எக்கோ மாதிரி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கிறிஸ்டலில் இந்த மாதிரி ஒரு பிடி போர்டு இப்போ மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவரால் இன்டீரியல் இதுதான். ஒரு சிம்பிள் மெத்தடில் நம்ம இதை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது கடைகளுக்கு ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பக்கத்தில் உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பக்கத்தில் உள்ள கடைகளில் கொடுத்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் 28 வோல்ட்டில் 5 ஆம்பியர் போதுமா அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த மெத்தடுக்கு இதுவே போதும். நல்லா இருக்குது. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்குது.
இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் எதுவும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.